சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பசிக்குது பசிக்குதுன்னு சொல்ல வேண்டியது, டிஃபன் எடுத்து வச்சா அரை மணி நேரம் கழிச்சு வர வேண்டியது. இதுவே உங்க வழக்கமாயிடுச்சு. ஐயோ, குளிச்சிட்டு வர வேணாமா? இரு, 2 நிமிஷத்துல வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. என்னது, யாழினி வீடியோ கால்லாம் பண்றா? இனியா, ஹாய். ஏய் யாழினி, என்ன விஷயம் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இனியா. அவசரமா ஒரு முடிவு எடுக்கணும் நீ, அதனால தான் இப்பவே கால் பண்ணோம். என்ன யாழினி, என்ன இளங்கோ? 2 பேரோட முகமும் சரியில்லையே. அமுதா சித்தி ஏதாவது கலாட்டா பண்ணாங்களா? இந்த தடவை கலாட்டா பண்ணது அமுதா சித்தி இல்ல, நம்ம மாமா. மாமாவா? மாமா என்ன கலாட்டா பண்ணாரு? அண்ணி, நான் பொறுப்பு இல்லாம இருக்கிறேன்னா யாழ்னியை செக்கப்புக்கு சரியா கூட்டிட்டு போறது இல்லையா, அதனால நாளைக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன? நாளைக்கு செக்கப் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு யாழினியை இங்க கூட்டிட்டு வந்துரு. நான் நல்ல லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க சாப்பிட்டு போலாம். இனியா, அது இல்ல விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ மாமாவும் கூட வரேன்னு சொல்லிருக்காரு. என்னது, மாமாவும் கூட வரேங்கிறாரா? ஆமா அண்ணி. ஏன் திடீர்னு மாமா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு? அவர் கூட வந்து என்ன பண்ண போறாரா? அது ஏனே தெரியல அண்ணி. நான் இப்பதான் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன், திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. மாமாக்கு எப்பவுமே குழந்தைய பத்தின எண்ணம் தான் இனியா. அதான் குழந்தை எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா, எந்த குறையும் இல்லாம இருக்கான்னு பாக்கணும்னு சொல்றாரு. அவரு ஏன் ஆனா உன்ன குழந்தை விஷயத்த ஆரம்பிச்சிடுறாரு? ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஏதாவது சொன்னாரா? நீங்க போற ஹாஸ்பிட்டலுக்கே போங்க, ஆனா நானும் வர்றேன்னு சொல்லியிருக்காரு அண்ணி. இனியா, வேணா நம்ம ஏற்கனவே போன வலசரவாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்ல இல்ல, அங்க வேணாம். அங்க போனா உனக்கு குழந்தை இல்லங்கிற விஷயம் டாக்டருக்கு ஏற்கனவே தெரியும். அது தேவையில்லாத பிரச்சனை வேற ஆயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. போரூர் முருகன் கோவில் பக்கத்துல எஸ்ஏஜி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். நாம எப்படியாவது நிலைமைய சமாளிச்சிருவோம். ஏய், யார் போன்ல? ஏய் இளங்ககாணியா, ஹாய், ஹவ் யூ கைஸ்? ஹாய். நல்லா இருக்கீங்களா? என்ன நேரத்துல கால்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, மாமா அவங்கள செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போக சொல்லிருக்காராம். அவரும் கூட வருவேன்னு சொல்லிருக்காராம். அவரு வீட்டுல உட்காந்து சும்மாவே இருக்க மாட்டாரா? ஏதாவது நோண்டிட்டே இருப்பாரு. இளங்கோ, நான் வேணா அவருக்கு போனை போட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, செக்கப் விஷயம் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்கன்னு சத்தம் போடவா? ஐயோ வேண்டாம் மாமா, வேணாங்க. அப்புறம் மாமாக்கு சந்தேகம் வந்துரும். அதுலயும் நீங்க தலையிட்டீங்கன்னா வேணும்னே இன்னும் ஆராய ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் கேள்வி மேல கேள்வியா கேட்டு தொலைச்சிருவாரு. இப்பதான் அவரு அப்படி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஹாஸ்பிட்டல்லயே இழுத்து மூடுற அளவுக்கு ஆயிருச்சு. மறுபடியும் இன்னொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரா? எங்களுக்கு அவர் எப்படின்னு சொன்னதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல மாமா. இளங்கோ, நீ என்ன சொன்ன? அண்ணா, அவர்தான் எப்பயுமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டாரு. என்ன டே இளங்கோ, நீதான்டா அவர் இப்போ ஆரம்பத்தில இருந்தே கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா அவர் இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டாரு. நீ ரொம்ப உன் விஷயத்துல அவரை தலையிட விடுற. இப்போ அவர் அடி சொல்றாரு, அவர் அடி சொல்றாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பான்னு மரியாதை கொடுக்கறது தப்பான. ஆனா அவர் அந்த அதிகாரத்துல இந்த அளவுக்கு மிரட்டினார்னா நான் என்ன பண்ண முடியும்? மாமா, இந்த குழந்தைய அவரோட ஆயுசோட சம்பந்தப்பட்டதா நினைக்கிறாரு. அதனாலதான் ஹாஸ்பிட்டலு செக்கப்னு குழந்தையோட ஆரோக்கியம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரோட பயத்தை கூல் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவர் அதை பத்தி கேட்கவே மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் அதான் சரின்னு படுதுன்னு. அதாங்க, நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அவங்கள போரூர் எஸ்ஏஜி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்கேன். அவங்க அங்க வந்தா அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன். அதனால நாளைக்கு காலையில நீங்க அங்க வந்துருங்க, நானும் அங்க வந்துருவேன். அண்ணி, நாங்க உங்களை நம்பிதான் இருக்கோம். இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்திருங்க. டே இளங்கோ, இனியாவை நம்பினோர் கைவிடப்படார். ஞாபகத்துல வச்சுக்கோ, ஓகே? டே, அண்ணி சொல்றது கேளு, அவ உங்களை பாத்துப்பா.
சரிண்ணே. நீங்க ஜாலியா தூங்குங்க. இவளை நம்பிட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். டோ வரி. குட் நைட் மாமா. குட் நைட் இனியா. குட் நைட், குட் நைட். அப்பாவை சமாளிக்க வர சொல்லிட்ட. இப்போ என்ன எப்படி பண்ண போற? அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் அங்க போயிடுவேங்க. ஓகே. அதுக்கப்புறம் செம்மையா யோசிச்சிருக்க. இவ்வளோ பெரிய பிளான் வச்சிருக்கியா? ஃபேண்டாஸ்டிக். ஆசம். இது இது ஒர்க் அவுட் ஆயிரும்னு தான் எனக்கு தோணுது. நீ ப்ரொசீட் பண்ணு. இதுல என்னுடைய ஹெல்ப் ஏதாவது வேணுமா? இல்லங்க, எதுவும் வேண்டாம். Sure-ஆ? இதை நானே பாத்துக்கிறேன். ஓகே, கோ ஹெட். இனிமேல் அப்பாவுக்கு குழந்தை விஷயத்துல எந்த சந்தேகமும் வராது. ஆமாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க சாப்பிடலாம். வா வா, அதான் மெயின். யாழினி, இளங்கோ, இன்னும் கிளம்பாம என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ கிளம்பிட்டோப்பா. டேய், 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னு சொன்னீங்க. 10 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டாமா? ஒரு இடத்துக்கு போகணும்னா சரியான நேரத்துக்கு போகணும்னு கவனம் வேண்டாம்? என்ன பிள்ளைங்கள நீங்க போங்க. ஐயோ, கௌரி, அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணி அனுப்பாம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மத்தியானம் நீங்க வந்த உடனே சாப்பாடு கேப்பீங்கல்ல, அத ரெடி பண்ண வேணாமா? சாப்பாடுலாம் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அவங்கள ரெடி பண்ணி அனுப்பு. எது முக்கியம் தெரிய வேண்டாமா? இதோ போறேங்க. அந்த ஜோசியக்காரு யாழினி வயித்துல இருக்கிற குழந்தை கையில தான் இவர் ஆயில் இருக்குன்னு சொன்னாரு. ஷோ கடவுளே, இவருக்கு அது ஒண்ணுதான் உலகத்திலேயே முக்கியமான விஷயமா போயிடுச்சு. அண்ணா, ஹாஸ்பிடல் போக ரெடி ஆயிட்டியா? நான் 1/2 மணி நேரமா ரெடி ஆயிட்டா நிக்கிறேன். ஓ அப்படியா? அம்மா, கேப்ல புக் பண்ணிட்டியா? அப்புறம் கடைசி நேரத்துல கேப் கிடைக்காம போகுது. பண்ணு. நல்ல வேலைமா ஞாபகப்படுத்தினேன். நான் போன் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாழினி வயித்துல குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்னு செக் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்துல குழந்தை ஆணா பொண்ணாங்கிறதையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துருவோம். நமக்கு இருக்கிற சந்தேகம் தெளிவாகும்ல. கேட்டுட்டு வந்துருவோமா? நாங்க மட்டும்தான் போறோம். நீ எங்க ஒட்டிக்கிற? என்னண்ணா, அப்ப நான் வர வேண்டாமா? நீ எதுக்கு? ஏற்கனவே குழந்தை பேரனா பேத்தியான்னு பாத்துடலான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டு போய் என்ன அசிங்கப்பட வச்ச. இப்போ மறுபடியும் நான் போற இடத்துல அசிங்கப்படுறதுக்கு ஏற்பாடு பண்றியா? ஐயோ, அப்படிலாம் இல்லண்ணே. நம்ம விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு ஜோசியக்காரன் சொன்னதுல நம்பிக்கை இருக்கு. எனக்கு பேரன் தான் பிறப்பான். எனக்கு குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். நீ என்ன குழப்பாம இரு. சரிண்ணே, நான் அதுவும் குழப்பல. நீ தெளிவா இருந்தா சரி. எதுக்கும் நான் கொஞ்சம் ஒத்தாசைக்கு வரேனே. நீ ஒன்னும் இப்ப தேவையில்ல. நீ பண்ண ஒத்தாசையத்தான் அன்னைக்கே பார்த்தனே. நீ என்ன ஒத்தாசை பண்றதா இருந்தாலும் இங்க இருந்தே வீட்டுல இருந்தே பண்ணு. அங்கெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம். ஏய் கௌரி, கிச்சன்ல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? அவங்க கிளம்பிட்டாங்களா இல்லையா? இதோ போய் பாக்குறேங்க. இந்த ஆளு குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் இதுங்களும் பண்ணுதுங்க. உங்க 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருந்ததுல கேப் புக் பண்ண மறந்துட்டேன்.
நான் ரெடி பண்ணி இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூப்பிட்டு வா, போ போ. ஷோ வேற சொல்லிக்கிட்டு யாழ்னி, லைன் கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு? ரெண்டு பேரும் தலையில இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க. இடிதான் அத்தை விழப்போகுது. நாங்க வேற எப்படி உட்கார்ந்திருக்க முடியும்? என்னாச்சு? என்ன இடி விழ போகுது? சொல்லுடா, எனக்கு புரியல. என்னமா புரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல யாழ்னி ஒரு டாக்டர் முன்னாடி செக்கப்காக போய் நிக்கணும். அவ வயித்துல குழந்தை இல்ல. அவ என்ன தைரியத்துல போய் அங்க நிக்க முடியும்? அப்பாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு, நாங்க ரெண்டு பேரும் அவமானப்படுற மாதிரி ஆயிடாதா? நீங்க இனியா கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, இனியாதான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால. அவ சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு தானே நீங்க போக போறீங்க. ஐயோ, அவ என்ன ஒரு பிளான் இல்லாமையா உங்களை அங்க வர சொல்லிருப்பா? கண்டிப்பா இனியா கிட்ட ஒரு பிளான் இருக்கு அத்தை. அவ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லிருக்கா. ஆனா அது எல்லாமே கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனம் பிசகுனாலும் ரொம்ப அவமானம் ஆயிரும். அப்படி கவனம் பிசகாம இருக்கணும்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்படியா இடிஞ்சு போய் நிப்பீங்க? மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுமா. ஐயோ, இங்க பாரு, இனியாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவ ஒரு விஷயத்த சொல்லிட்டா அத கரெக்டா செஞ்சு முடிப்பா. அப்புறம் பின்ன எதுக்கு பயப்படணும்? இனியா அவ விஷயத்துல கூட கவனம் இல்லாம இருப்பா. ஆனா இவ விஷயத்துல அவ ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்து யாழ்னிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலே சீல் வைக்க வச்சால, அப்புறம் இந்த விஷயத்துல அசால்ட்டா இருப்பாளா? அவ கண்டிப்பா இந்த இக்கட்ல இருந்து உங்களை காப்பாத்துவா. தைரியமா கிளம்பி போங்க. இப்ப நீங்க கிளம்பல, உன் அப்பா இங்க வந்துருவாரு. பரவாயில்லையா? அப்ப சீக்கிரம் வா. போலாம். வாமா வா. டைம் ஆகுது. இதோ வந்துட்டாங்கங்க. ஏண்டா இளங்கோ, ஹாஸ்பிடல் போறதுக்கு சட்டு புட்டு ரெடி ஆக வேண்டாமா? என்னங்க என்ன இது? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு ரெடி ஆகணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆக தான் செய்யும். இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பீங்க? ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஏம்மா, இப்ப நீ ரெடி ஆயிட்டல்ல? ரெடி மாமா. இரு, கேப் எங்க வந்துட்டு இருக்குன்னு பாக்குறேன். இவங்க நம்மள கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் யாழ்னி வயித்துல குழந்தை இருக்கா இல்லையாங்கிற விஷயத்த நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு உண்மை தெரியணும்னா இவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி போய் பார்த்தாகணும். அதுதான் சரியா இருக்கும். யாழ்னி, இளங்கோ, நீங்க பத்திரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. நான் பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்ப என்ன திடீர்னு கோயிலுக்கு போறேன்னு கிளம்பிட்ட? அண்ணி, நான் புதன்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவேனே, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. ஆமா, கோயிலுக்கு போறேங்கிற, இப்பதான் எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்ன. அதுதான் நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. டைம் அதுக்காக வேஸ்ட் பண்ணோம். அதான் கோயிலுக்கு போய் நம்ம வீட்டு வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன் நீ. கேப் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு, வாங்க போலாம். சரி, போயிட்டு வந்துடும். போயிட்டு வாங்க. தைரியமா சரிங்க அத்தை. இனியா இருக்கல்ல, ஒண்ணும் ஆகாது. போயிட்டு வந்துடுறேன். போ. ஆட்டோ, வா வா. எங்கம்மா போனோம்? எங்க போகணும்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் ஒரு வண்டியை சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகணும். ஓ, உழவு பாக்குற வேலையா? அப்ப காசு கூட ஆகுமே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லாவே வாங்கிக்க. முதல்ல வண்டி ஆஃப் பண்ணு.
பண்ணுங்க. ஆ சரிப்பா. ஏறுமா. யோ என்னம்மா? அந்த கார் கிளம்புது பாரு, அது அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த கேப் போற இடம் தான் நம்ம போக வேண்டிய இடம், புரியுதா? பண்ணிரலாமா? இங்க பாரு, அப்புறம் அந்த காரை விடாமையே ஃபாலோ பண்ணணும், அவங்க கண்ணுல படாமையே ஃபாலோ பண்ணணும், புரியுதா உனக்கு? பாத்துக்கலாமா? ஆ. போ ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போ. போறேம்மா. கொஞ்சம் ஃபாஸ்டா போயா. அந்த காரம்மா? போ. ஆமா அந்த கார் தான். ஃபாலோ பண்ணு, உங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணு. இந்தாங்க. பிள்ளையாரப்பா, பொய் சொல்றது தப்புன்னு தெரிஞ்சும் நான் என் அக்காவோட வாழ்க்கைக்காக அந்த தப்ப பண்றேன். எனக்கு என் அக்கா நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு நான் பண்ண போற காரியத்துக்கு நீதான் துணையா இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். மேடம், நான் கன்சீவா இருக்கேன். டாக்டர் கிட்ட செக்அப் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்படியா மேடம்? கங்க்ராச்சுலேஷன். Thank you. பேர் சொல்லுங்க மேடம். யாழ்னி. யாழினியா மேடம்? ஆமா, யாழ்னி. YAZHINI. எனக்கு ஸ்பெல்லிங் தெரியும் மேடம். பயத்துல வளர்றோம். வயசு என்ன மேடம்? எனக்கு 23, அக்காவுக்கு 25. 25. ஹஸ்பண்ட் பேரு மேடம்? ஹஸ்பண்ட் பேரு ஏங்க அதெல்லாமா கேப்பீங்க? ஆமா மேடம். உங்க கார்டியன் உங்க ஹஸ்பண்ட் தானே? சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா
இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.